கர்ணன் துரியோதனாலே வளர்க்கப்பட்டவன், அவன் பெரிய கொடையாளி. உங்களுக்கு தெரியும் கர்ணனுடைய கொடை, உங்களுக்கு தெரியும். அவனுடைய கொடையினுடைய உச்சம் சொல்வதற்காக ஒரு கதை சொல்வார்கள், அது பாரதத்திலே இல்லை. ஒரு கதை சொல்வார்கள். என்ன கதை என்றால், கர்ணனுக்கு கொடையாளி என்று பட்டம் வந்து விடுகிறது, பெயர் வந்து விடுகிறது. அது இயல்பாக வந்ததில்லை. அவன் ஆரம்பத்தில் திட்டம் போட்டு கொடையாளியாக தன்னை மாற்றிக்கொண்டான். அதாவது அவனுக்கு தாழ்வு சிக்கல், தான் அம்மா அப்பா பெயர் தெரியவில்லை, யாருக்கு பிறந்தது என்று தெரியவில்லை, ஆற்றல் இருக்கிறது ஆனால் அங்கீகாரம் இல்லை. அவன் என்ன செய்தான், உலகத்தில் அங்கீகாரம் பெறுவதானா அதுக்கு ஒரு வழி இருக்கிறது பாருங்க. என்ன வழி என்று கேட்டா, கொடையாளியா மாறி எவனும் அங்கீகரிச்சிருவான். கொடையாளியா மாறினா அவனை ஒருத்தனும் விசாரிக்க மாட்டான். ஒருவன் பெரிய கொடையாளியா மாறிட்டால் அவனை பிறகு ஒருவனும் அவனை குற்றம் விசாரிக்க மாட்டான். இவர் யார் என்ன கேட்டால் அங்கே இது போயிருமே, அதுக்காகவே கேட்க மாட்டான். இந்த 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 உத்தி தெரிஞ்சது கர்ணனுக்கு. கொடை பண்ணுவோம் என்று நினைச்சு தொடங்கினான். அதை யார் சொல்லுகிறார்? வில்லிபுத்தூரார் சொல்லுகிறார். புறம் சுவர் கோலம் செய்வான் போன்று என்று எழுதுகிறார். வீட்டிலே சில பேர் வீட்டு உள்ளுக்கு ரொம்ப அழுக்கா இருக்கும், வெளி சுவர் நல்ல அழகா பெயிண்ட் பண்ணி வச்சிருப்பான். கர்ணன் செய்த கொடை இருக்கிறதே புறம் சுவர் கோலம் செய்வது போல கொடை செய்தான் என்று எழுதினார் வில்லிபுத்தூரார். வெளியில சும்மா பெயிண்ட் அடிச்சான், அவனுக்கு அது இயல்பு இல்லை, பெயிண்ட் அடிச்சான். ஆனா என்ன ஆச்சு தெரியுமோ, அதை செய்ய 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 அது அவனுக்கு வழக்கமாகிவிட்டது. கொடை வழக்கமா போச்சு. அவனால கொடை செய்யாமல் இருக்க முடியவில்லை. முதல் சும்மா ஒரு விளையாட்டா தான் தொடங்கினான். அதுக்கு தான் விளையாட்டா ஒரு கதை சொல்வார்கள், ரொம்ப ரசிக்கிற கதை. இந்த பஞ்சபாண்டவர்களுக்கு ஒரு பெரிய கவலையாம். கண்ணன்ட்ட சொல்லி கவலைப்பட்டார்களாம். என்னையா நாங்களும் தான் கொடுக்குறோம், நாங்களும் தான் கொடுக்க, கர்ணன் மட்டும்தானே கொடுக்கிறார், நாங்களும் தான் எல்லாருக்கும் கொடுக்குறோம், எங்களை யாரும் கொடையாளி என்று சொல்கிறார்கள், இந்த கர்ணனுக்கு மட்டும் அப்படி என்ன கொடையாளி என்று பெயர், கர்ணனுக்கு மட்டும் என்ன கொடையாளி? கிருஷ்ணர் சொன்னார், அதை விடுங்கடா பேசாம, அது ஒரு பட்டம் தானே அவனுக்கு இருக்குது, இருந்துட்டு போகட்டும். பாண்டவர்கள் விட இல்லை, அது என்ன நாங்களும் தானே கொடுக்குறோம், எங்க அரண்மனையிலையும் வருகிற எல்லாருக்கும் கொடுக்குறோம், அவனை மட்டும் கொடையாளி என்று ஏன் சொல்வான்? ஔவையார் தான் சொன்னார், கொடை புறவி குணம் என்றார். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் நித்தம் நடையும் நடைப்பழக்கம் கொடையும் நட்பும் தயையும் பிறவி குணம். கொடை பிறவியில வர வேணும், கொடுக்குற மாதிரி ஒரு இயல்பு பிறவியில வர வேணும். நான் முந்தி சொல்லியிருப்பேன் உங்கள்கிட்ட, சேரன்ட்டு ஔவையார் போய் ஆடு கேட்ட கதை. என்ன ஒருத்தட்ட முகத்திலையும் அது சொன்ன மாதிரி தெரியல. ஔவையாருக்கு ஒரு முறை ஏதோ ஒரு நோய் வந்தது. இதெல்லாம் புத்தகத்தில் இல்லை, நான் சொல்கிறது கதை இருக்குது, இந்த பாட்டு இருக்குது. என்ன, ஆரோ வைத்தியர்கிட்ட போயிருப்பா. அந்த வைத்தியர் சொன்னார், நான் விட்ட இடத்த மறந்து போவேன், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. வைத்தியர் சொல்லியிருப்பார் போல இருக்கு, ஏதோ மருந்து கொடுத்து இது ஆட்டுப்பாலில் கலந்து குடிக்க வேணும்னு சொல்லியிருக்கிறார். இந்த அம்மா புலவர்கள், பெரும் புலவர்கள் எல்லாம் இனி ஆடு மேய்ச்சி கொண்டா இருக்க முடியும்? இந்த வேலை என்று எடுத்தால் அவனை மற்றவர்கள் எல்லாம் பார்த்து கொள்ள வேண்டும். அதான் உலக இயல்பு, கற்றவர்களை உலகம் பார்த்து கொள்ள வேண்டும். கற்றவன் கல்வியை படித்து கொண்டிருக்கணும். ஔவையாருக்கு ஆடு பால்னோன்னு என்ன செய்வோம்னு பார்த்து சேரன் ஒருத்தன் இருந்தான். அந்த சேர அரசன்ட்ட போய் கேட்போம்ட்டு நேராக போனான். அவனுக்கு ஔவையாரை கொண்டு ஆனந்தம். தாயே வந்துட்டீர்களா, இன்றைக்கு என்ன பாட்டு கொண்டு வந்தீர்கள் என்றா. பாட்டெல்லாம் ஒன்றும் இல்லைடா, உன்னிட்ட ஒன்று வாங்க வந்திருக்கிறேன். என்ன வாங்க வந்தீர்கள்? எனக்கு இந்த அம்மா கேட்குது, எனக்கு ஒரு ஆடு வேணும், இல்லை எனக்கு கொஞ்சம் ஆட்டுப்பால் வேணும்னு கேட்டான் இந்த அம்மா. எனக்கு கொஞ்சம் ஆட்டுப்பால் வேணும், அதுக்கு ஏதாவது ஒழுங்கு செய்யன்றார். இவன் பார்த்தான், இது பெரிய பிரச்சனையாக போச்சே, இந்த அம்மா ஆட்டுப்பால் கேட்குது. அப்போ நாங்கள் கேட்டா என்ன செய்வோம்? அம்மாவுக்கு ஒரு நாளும் ஒரு டம்ளர் இல்லாட்டி மிஞ்சி போனால் ஒரு அரை போத்தில் ஆட்டுப்பால் கொடு என்று ஒரு ஆர்டர் போட்டுருவோம். இவன் பார்த்தான், இந்த அம்மா ஆட்டுப்பால் கேட்குது, கொடுக்கலாமா? கொடுக்கப்படாது. ஏன்? ஆட்டுப்பால் கொடுத்தா இதுக்குண்டு கொஞ்சம் பேர் இருப்பான், ஆட்டுப்பால் கொடுத்த சேரன் என்று பட்டம் வச்சுருவான். ஆட்டுப்பால் கொடுத்த சேரன், அது மரியாதையாவா இருக்கும், கொடுக்கப்படாது. அப்போ இவன் கேட்டான், இந்த மந்திரியை கூப்பிட்டு கேட்டான், இந்த அம்மா இப்படி கேட்குது, இது என்ன நோக்கத்தில் கேட்குது தெரியலே, புலவரோட பழகிறது கஷ்டம், என்ன கொடுக்கலாம், ஒரு ஆடு கொடுத்துருவோமா என்றான். மந்திரிக்கு சொன்னான், ஒரு ஆட்டையே கொடுத்து விடுவோம், நல்ல பாலாடா. பைத்தியக்காரா, முதல் பட்டம் என்றாலும் பரவாயில்ல, ஆட்டுப்பால் கொடுத்த சொல்ல, இது ஆடு கொடுத்த சேரன் என்று பேர் வச்சுருவாங்க, அது கொடுக்கப்படாது. உடனே ரகசியமாக காதில் கூப்பிட்டு ஒரு செய்தி சொன்னான். ஔவையாருக்கு ஒன்றும் புரியுதுன்னு ரகசியமாக சொல்கிறான்னு போனவன் போய் கொஞ்சம் நேரத்தில் வந்தான். தங்கத்தால் ஒரு ஆடு செய்து ஔவையார்கிட்ட கொடுத்துட்டான். அது பாவம் ஆட்டுப்பால் கேட்க வந்த கேஸ். தங்கத்தால் ஒரு ஆடு செய்து, அம்மா இது உனக்கு கொண்டு போ, ஆடு தானே கேட்டேன், தங்கத்தால் ஆடு.
ஔவையார் திகைச்சு போச்சு. என்னடா இது, ஆட்டுப்பால் கேட்க வந்து ஆடு கேட்டா இவன் தங்கத்தால் ஆடு தந்தானேன்னுட்டு ஒரு பாட்டு பாடிச்சு. அது தனிப்பாடல் திரட்டில் இருக்குது. அதை வச்சு தான் இவ்வளவு டூப்பு நான் அவுக்கிறேன். சிறப்பான் மணிமவுளி சேரமான் தன்னை சுரப்பாடு ஒன்று யான் கேட்டேன் பொன்னாடு ஒன்று ஈந்தான். சிறப்பான் மணிமவுளி சேரமான் தன்னை சுரப்பாடு ஒன்று யான் கேட்டேன் பொன்னாடு ஒன்று ஈந்தான். இதுதான் செய்தி. சொல்லிட்டு ஔவையார் அதுக்கு பிறகு ஒரு நீதி சொல்லுது. இறப்பார் என்பரினும் கொள்வர். பிச்சைண்டு நாங்கள் கேட்க வந்துட்டேன், உங்கள்கிட்ட கேட்க வந்துட்டேன். ஐயா உண்டியல்ல பணம் போடு, நீ 1 ரூபா போட்டாலும் நான் ஏற்கத்தான் வேணும், 2 ரூபா போட்டாலும் ஏற்கத்தான் வேணும், 5 ரூபா போட்டாலும் ஏற்கத்தான். நான் வாங்குறேன்ட்டு வந்த பிறகு நீ என்ன போட்டாலும் நான் ஏற்கத்தான் வேணும். ஒருத்தர்கிட்ட தர்மம் கேட்கேன்ட்டு போறேன்ட்டு வைங்க, கேட்டா நீ என்ன தந்தாலும் நான் வாங்கத்தானே வேணும். எனக்கு கேட்குற உரிமையை தவிர இவ்வளவு தாண்டு நான் கேட்க முடியாது. என்ன கேட்டாலும் வேண்டத்தான் வேணும். அதை சொல்லிட்டு சொன்னார். இறப்பார் என்பரினும் கொள்வர். சொல்லிட்டு சொன்னார், கொடுப்பார் தாம் அறிவார் தம் கொடையின் சீரென்று வெண்பாவை முடிச்சார். வேண்டவன் என்னத்தையும் வேண்டு வேண்டா, கொடுத்தா அவன் 50 போட்டாலும் வேண்டுவான், 1 ரூபா போட்டாலும் வேண்டுவான். உனக்கு தெரிய வேணும் உண்டியல்ல என்ன போடுறதுன்ட்டு. இது நான் இன்றைக்கு ஏதோ உண்டியலுக்கு பிரச்சாரம் பண்ண மாதிரி இருக்கு, அப்படி இல்லை. போட்டா தெரியவா போகுது, உனக்கு தெரியவன் உன் தகுதிக்கு நீ இன்றைக்கு என்ன கொடுக்கலாம். ஒருத்தன் வந்து கேட்கிறான், தர்ம காரியம் கும்பாபிஷேகம் ஐயா துணை பண்ணுங்கள் என்று கேட்கிறான். நீ 10 ரூபா கொடுத்தாலும் அவன் வாங்கிட்டு போவான். ஆனா அவனல்ல பிரச்சனை, நீ உனக்கு முதல் உன்ன தெரிய வேணும், என்னுடைய லெவலுக்கு என்ன தொகை கொடுக்கலாம். அது ஔவையார் சொல்லுது. இறப்பார் என்பரினும் கொள்வர், கொடுப்பார் தாமறிவார் தம் கொடையின் சீர். இதுதான் கொடை. அவன் கேட்கறது கொடுக்கப்படாது, உன் லெவலுக்கு நீ கொடுக்க வேணும். இப்ப கர்ணன் கொடுத்து கொண்டு வந்தோடனே பஞ்சபாண்டவருக்கு ஒரு 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 சின்ன ஒரு பொறாமை. கண்ணன்ட்ட கேட்டார்கள், ஏன் எங்கள் நாங்க மட்டும் கொடையாளிகள் இல்லையா, விட்டுருங்கடா என்றார் கண்ணன். இல்லை நாங்கள் கேட்கறதுக்கு நீ பதில் சொல்லு என்றார்கள். இப்போ என்ன ஆர் கொடையாளின்னு தெரிய வேணும், அவ்வளோ தானே, வாங்கடாண்டு கூட்டிகிட்டு போனார். கர்ணன்கிட்டையே கூட்டின்னு போனார், கர்ணனையும் பாடாண்டு கூட்டின்னு போனார். இப்படி 2 மலை இருந்தது, 2 தங்க மலை. தங்க மலை ரகசியம் ஒரு படம் வந்தது. 2 தங்க மலை, தங்கத்தாலேயே அந்த மலை இருக்கிறது. கர்ணனை பார்த்து சொன்னார், டேய் இந்த மலை உனக்கு. பஞ்சபாண்டவர் சொன்னார், இந்த மலை உங்களுக்கு. பின்னேரத்துக்குள்ள யார் அதிகமாக கொடை செய்கிறீர்களோ அவர் தான் கொடையில பெரியவன், நான் பட்டம் கொடுப்பேன். மார்னிங் 6 மணிக்கு இதை கொடுத்துட்டார், போயிட்டார் கண்ணன். பின்னேரம் 6 மணிக்கு வர்றார். பஞ்சபாண்டவர்களை முதல் பார்க்க வந்தார். பார்த்தா அவர்கள் 5 பேர். அர்ஜுனன் அம்பு போட்டு உடைச்சான் மலையே, வீமன் கதாயுதத்தால் உடைச்சான். அப்போ பெரிய பெரிய துண்டா தங்கம் விழுது. வர்றவனுக்கு எல்லாம் இந்த கட்டியை கொண்டு போன்னு கொடுக்குறார்கள். ஒரு காவாசி மலை முடிஞ்சுது. முடிச்சுட்டு பஞ்சபாண்டவர்கள் இருக்கிறார். என்னப்பா கொடுத்துட்டீங்களான்னு கண்ணன் கேட்டார். கொடுத்துட்டோம், இங்கே பார் காவாசி மலை கொடுத்தாச்சு. மலையை முழுசாவா கொடுக்க முடியும், காவாசி எப்படி கொடுத்தீங்க? பீமன் உடைச்சான், அர்ஜுனன் உடைச்சான், எல்லாரும் உடைச்சு கொடுத்துட்டோம். அப்போ நீங்கள் நல்ல கொடையாளிகள் தான், வாங்கடா போய் பார்ப்போம்ட்டு அங்கே போனால் கர்ணன் உட்கார்ந்து பேப்பர் படித்து கொண்டு இருக்கிறான். என்னடா நீ மலையை பார்த்தா அது முழுசா இருக்குது, என்னடா நீ மலையை கொடுக்கவே இல்லையாடா, ஒன்றும் தர்மம் பண்ணவே இல்லையான்னு இவர்களுக்கு சந்தோஷம். அப்போ அவர் கொடுக்கல, நாங்கள் தான் கொடையாளிகள் கண்ணன் சொல்ல போறார். கர்ணன் சொன்னா அது கொடுத்தாச்சே என்றான். எப்போ கொடுத்தாச்சு? இந்த பக்கமாக ஒருத்தன் வந்தான், இந்த மலை உனக்கு தான் என்றன் போயிட்டுது. கொடை உள்ளவனுக்கு பார்த்தீங்களா அப்படியே கொடுக்க மனம் வந்துட்டுது. இவனுக்கு அந்த அந்த புத்தி வரையிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சு கொடுக்கணும் தான் இவன் நினைக்கிறான். அப்போ கொடையாளி ஆகிற அந்த கர்ணன் இருக்கிறானே அவன் பெரிய கொடையாளியானான். இந்த துரியோதனனாலே ஒரு நாள் இந்த நட்பினுடைய நெருக்கம் அதை கர்ணனே சொல்லுவான். ஏன்னா எனக்கு இது சொல்லணும் போல உணர்வு வந்தபடியா சொல்லி முடிக்க போகிறேன். அடுத்தடுத்த வருஷத்தில் மிச்ச கதை சொல்ல போய் நீங்கள் ஞாபகமாக வச்சிருக்க போறீர்கள். கர்ணன் சொல்லுவான், இந்த துரியோதனனை பற்றி சொல்லுகிற பொழுது சொல்லுவான், தன்னெச்சில் தானுண்ணான். இந்த துரியோதனன் ரொம்ப ஆணவக்காரன், ரொம்ப ரோசக்காரன். அவன் என்ன செய்வானாம், இப்போ நீங்கள் அதை நான் சொல்கிறேன், நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க. இப்போ நாம் சாப்பிடுகிறோமே, ஒரு தட்டில் சாப்பிடுகிறோம், இன்னொருத்தர் தட்டில் சாப்பிட்ட சாப்பாட்டை நாங்கள் சாப்பிடுவோமா? உடனே என்ன சொல்லுகிறோம், அது எச்சில் சாப்பாடு, தொடமாட்டோம். மற்றவர் சாப்பிட்ட சாப்பாட்டை நாங்கள் சாப்பிட மாட்டோம் இல்லவா, அது எச்சில் சாப்பாடு, தொடமாட்டோம். இந்த துரியோதனன் அவனுடைய அந்த பெருமிதம் என்னவென்று கேட்டால் அவன் என்ன செய்வானான், தன்னுடைய கோப்பையில் ஒரு பிடி சாப்பிட்டா பிறகு அதில் சாப்பிட மாட்டானான். இது எச்சில் சாப்பாடு தானே, இது என்ன சாப்பிட்றது, இதை போட்டு இன்னொரு பிளேட் கொண்டு வான். ஒரு வாய் சாப்பிட்றதுக்கு ஒரு பிளேட் அவனுக்கு வைக்க வேணும். இப்படி ஒருத்தன் இருப்பானா?
அவ்வளவு அவன் நினைக்கிறான் ஒரு கை அள்ளினாலே அது எச்சில் சாப்பாடு போற, என்ன அதுல ரெண்டாம் தரம் சாப்பிடுறது, ரெண்டாம் தரம் தர்றதுக்கு ரெண்டாம் தட்டு வச்சு ரெண்டாம் தரம் சாப்பாடு போடணும். அவ்வளவு பெருமிதம் கொண்டவன் இந்த துரியோதனன். தன்னெச்சில் தான் உண்ணான், என்னை நண்பனாக ஏற்ற பிறகு என்னெச்சில் தான் உண்டான் என்றான் தெரியும். தன்னெச்சிலே அவன் தின்னாத இந்த துரியோதன பயலை என்னுடைய தட்டிலே என் சோத்தை திண்டான்டா சொல்லுகிறான். அது குந்தி கேட்கிற பொழுது சொல்லுகிறான், இந்த கட்சி மாறிடுன்னு கேட்க வந்தாள். அப்பவே அந்த லெவல் இருந்திருக்குது. ஆட்சியிலே அமைச்சர் பதவி தருகிறேன், கட்சி மாறிடு என்றாள். இப்படிப்பட்டவரிடம் விட்டுவிட்டா வருவேன், சொல்லிவிட்டு தான் ஒரு செய்தி சொல்லுகிறான். அம்மா உனக்காக சொல்லுகிறேன் ஒரு செய்தி. ஒரு நாள், இது நீங்களே நினைச்சு பார்க்கவன், ஒரு நாள் துரியோதனன் வீடு, துரியோதனன் மனைவிக்கு பானுமதி என்று பெயர், நல்ல பெண். துரியோதனன் வீட்டிலே இல்லை, துரியோதனன் வீட்டிலே இல்லை. கர்ணன் வந்திருக்கான் துரியோதனனை பார்க்க. பானுமதி அவனுக்கு தங்கச்சி மாதிரி. அப்போ பானுமதி தனியே இருந்தாள். எங்க துரியோதனன் கேட்டான். இப்படி எங்கேயோ வெளியில போயிருக்கார், வர நேரம் செல்லும், வா கொஞ்ச நேரம் சூது விளையாடலாம் என்று போட்டு இப்படி ஒரு டேபிள் போட்டு துரியோதனன் அந்த பக்கம் இருக்கிற, கர்ணன் அந்த பக்கம் இருக்கிறான், இந்த பக்கம் பானுமதி. நீங்க அதெல்லாம் அந்த சீட்டெல்லாம் நான் போட்டா சரியா பார்த்துக்கொள்ளவன். அந்த பக்கம் கர்ணன் இருக்கிறான், இந்த பக்கம் பானுமதி. இது அரண்மனை வாசல். சூது விளையாட ஆரம்பிச்சிட்டார்கள், சொக்கட்டான் விளையாடுகிறார்கள். விளையாட ஆரம்பிச்சாச்சு. ஆரம்பிச்சு கொண்டு போகிற பொழுது பானுமதி தோத்து கொண்டு போறாள். பானுமதி தோத்து கொண்டு போகிறாள். கர்ணன் வெற்றி பெற்று கொண்டு போகிற நிலைமை. இந்த நேரத்திலே அதுதான் அரண்மனை வாசல். அங்கே இருந்து துரியோதனன் உள்ள வந்தான். நல்லா கவனிக்க வேணும். வாசலுக்கு முதுகு காட்டி உட்கார்ந்திருக்கிறான் கர்ணன். அவனுக்கு அங்கிருந்து வர்றவர்களே தெரியாது. வாசலை பார்த்து உட்கார்ந்திருக்கிறாள் பானுமதி. சொக்கட்டான் விளையாடுகிறார்கள். இவள் தோற்று கொண்டிருக்கிற நேரம். துரியோதனன் உள்ள வந்ததை பார்த்தோன்னே பானுமதி எழும்பினாள். அது பழைய காலத்தில் பெண்கள்கிட்ட இருந்த ஒரு மடத்தனமான குணம். புருஷன் வந்தா எழும்பி மரியாதை பண்றது என்று அப்ப நினைச்சார்கள். புருஷன் வந்து விட்டான் என்று கண்டவுடனே பானுமதி எழும்பினாள், மரியாதை பண்ணுவதற்காக எழும்பினாள். இவன் என்ன நினைச்சான் தெரியுமோ, இந்த பெண்களிடமே ஒரு குணம் இருக்கிறது, தோல்வியை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள், அலாப்பி விடுவார்கள். இவள் தோல்வியை ஒத்துக்கொள்ளாம இவள் என்ன தன்னை சமாளிப்பதற்காக இந்த விளையாட்டை குழப்பறதுக்காக எழும்புறாள் என்று நினைச்சுட்டான் துரியோதனன். இந்த கர்ணன் நினைச்சவன் என்ன செய்தான், எங்க எழும்புற இருந்து விளையாடு இப்படி எட்டி பிடிச்சான். இந்த விளையாட்டு உற்சாகத்தில் பிடிச்சான். அது எங்க வச்சு தெரியுமோ, இடுப்புல மேகலை இருந்தது, அதுல போய் இவனுடைய கை பிடிபட்டது. இவன் பெரிய பலசாலி அல்லவா, அந்த கை பிடிச்ச உடனே அந்த மேகலை அருந்து அப்படியே சிதறிச்சு. இவ்வளவு யாருக்கு முன்னால நடக்குது, புருஷனுக்கு முன்னால நடக்குது. பானுமதி அப்படியே உரைச்சு போனாள். கையை பிடிச்சோன்னே இழுத்து அருந்து விழுந்துட்டது கீழே, முத்தெல்லாம் அப்படியே சிதறுது. முன்னுக்கு புருஷன் நிற்கிறான். இதை கர்ணன் பார்க்கல, அவன் முதுகு காட்டி இருந்தனல்லவா, எட்டி பிடிச்சோன்னே இந்த முத்தெல்லாம் அருந்து கொட்டுன்னுட்டுது. இப்போ கர்ணன் பானுமதியை பார்த்தான், அவளுடைய விழி குத்துண்டு நிற்குது. திரும்பி பார்த்தான், திரும்பி பார்த்தா துரியோதனன் நிற்கிறான். இதுக்கு மேலே ஒருத்தன் சிநேகிதம் தொடருமா உங்களை கேட்குறேன். நான் கேட்குறேன், வீட்டில் ஆம்பளை இல்லாத நேரம் அவன் பஞ்சாதியோட சூது விளையாடவே எத்தனை பேர் அனுமதிப்பீங்க? நமக்கு நம்ம நண்பர்களில் அவ்வளவு நம்பிக்கை, அவ்வளவு நம்பிக்கை. இவன் சூது விளையாடினது மட்டுமல்ல, எட்டி இடுப்பில் பிடிச்சான், பிடிச்சோன்னு அருந்து போச்சு. இப்போ நடுங்கி போய் நிற்கிறாள், துரியோதனன் நிற்கிறான், கர்ணன் நிற்கிறான். இப்போ என்ன செய்யலாம் நீங்கள் சொல்லுங்க. ஒரு ரொம்ப டென்ஷனான ஒரு சூழல் உருவாகிட்டுதா இல்லவா? இப்போ கர்ணன் என்ன பேசினாலும் அதில் தப்பாயிரும். கர்ணன் துரியோதனை பார்த்து, நீ ஒன்றும் பிள்ளையா நினைக்காத, சும்மா தற்செயலாக பிடிச்ச நடந்து போச்சுன்னு சொன்னா இவன் திட்டம் போட்டு பிடிச்சவனோண்டு நினைப்பான். எதை பேசினாலும் ஆபத்து. நான் வேணுமென்று செய்யலேன்னு செய்தாலே வேணுமென்று செய்தது ஆயிரும். என்ன செய்யறோம் எல்லாரும் 3 பேரும் விழிய ரொம்ப சங்கடப்படுற பொழுது துரியோதனன் கேட்டான். என்ன சொன்னான் தெரியுமோ? கர்ணனை பார்த்தான். டேய், நீங்க விளையாடுங்கடா, என்ன முத்து கீழே விழுந்துட்டு கவலைப்படுறியா? எடுக்கவோ கோக்கவோ என்றான். எடுக்கவோ, நீங்க உங்க கேமை தொடருங்கடா, நான் அதை எடுத்து கோக்குற வேலையை நான் பார்க்கிறேன் என்றான். எல்லாம் கர்ணன் சிரிச்சான், பானுமதி சிரிச்சாள். அந்த டென்ஷனே இல்லாம போயிடுச்சு. இதை சொல்லித்தான் கர்ணன் சொல்லுகிறான், இப்படிப்பட்ட நண்பனை விட்டுவிட்டா ஆட்சிக்காக என்னை வர சொல்லி கேட்கிறாய் தாயே, நான் வரமாட்டேன் என்று சொன்னானே. இப்போ நான் சொல்றேன் பாருங்க,
எந்த உயர்ந்தவனிடமும் தாழ்ந்த இயல்புண்டு, எந்த தாழ்ந்தவனிடமும் உயர்ந்த இயல்புண்டு. குந்தி தேவி இளம்பெண்ணாக இருந்த காலத்திலே முனிவர் ஒருவருக்கு சேவகம் செய்து அவர் கொடுத்த மந்திரத்தை இது உண்மை மந்திரம்தானா என்று சோதிக்க வேண்டும் என்று சூரியன் நினைத்து சொல்லப்போக சூரியனாலே கர்ப்பதானம் பெற்று அந்த பொழுதிலேயே ஒரு குழந்தையை பெறுகிறாள். பெற்று பழையபடி கன்னி ஆகிறாள். அந்த குழந்தை தான் கர்ணன். உங்கள் எல்லாருக்கும் அந்த கதை தெரியும். மகாபாரதத்திலே மிக பரிதாபத்துக்குரிய பாத்திரம் கர்ணன். அவனை பெற்ற தாய் கைவிட்டாள், தந்தை கைவிட்டார், குருநாதர் கைவிட்டார். அதான் அவனுக்கு இருந்த கொடுமையிலே பெரிய கொடுமை. வித்தை பயில வேண்டும் என்று பரசுராமரிடம் போய் பயில வேண்டும் என்று நினைக்கிறான் கர்ணன். என்றால் சூரியனுடைய பிள்ளை அல்லவா, அந்த ஆற்றில் எங்கே போவது? பரசுராமரிடம் பயில வேண்டும் என்று நினைக்கிறான். பரசுராமர் அந்தணர்களை தவிர வேறு யாருக்கும் தான் வித்தை சொல்லிக் கொடுக்க மாட்டேன் என்று சத்தியம் பண்ணிவிட்டு இருக்கிறான். ஆனால் இவனுக்கோ அந்த பசி, அர்ச்சுனை போலவே இவனுக்கும் வில்வித்தை பசி. எப்படியும் அவரிடம் பயில வேண்டும் என்று நினைத்தான். என்ன செய்தான்? பயில வேண்டும் என்ற அந்த ஆசையினாலே ஒரு பூநூலை எடுத்து போட்டுக்கொண்டான். ரொம்ப சுலபமாக ஏமாத்துகிற முடியுமே. ஒரு பூநூலை போட்டுக்கொண்டான். அந்தனர் போல தன் தோற்றத்தை மாற்றிக்கொண்டான். பரசுராமரிடம் போய் என்னை நீங்கள் சீடனாக ஏற்க வேண்டும் என்று கேட்டான். இவனுடைய முக தேஜஸை பார்த்து இவன் வீரனாக வரக்கூடியவன் என்று பரசுராமரும் இவர் அந்தணன் என்று நினைத்து தன்னை ஏற்றுக்கொண்டான். பல வித்தைகளை பரசுராமரிடம் பயின்றான். அப்படி பயின்று வருகிற காலத்திலே நல்ல வித்தைகளை ஆற்றலோடு இவன் பயின்று வருகிறான். குருநாதருக்கும் இவனை ரொம்ப பிடிச்சு போய்விட்டது. ஒரு நாள் பரசுராமர் களைத்து போய்விட்டார், படுக்க வேணும் என்று வந்தார். இவன் சொன்னான், குருநாதரே நிலத்திலே படுக்காதீர்கள், என் மடியிலே தலை வைத்து படுங்கள் என்றான். குருநாதருக்கு மகிழ்ச்சி. அப்படியாப்பா, நான் உன் மடியிலேயே படுக்கிறேன் என்று மடியிலே படுத்து விட்டார். நல்லா அயர்ந்து தூங்குகிறார். அந்த நேரம் பார்த்து எங்கேயோ இருந்து ஒரு காட்டு வண்டு வந்தது. ஒரு காட்டு வண்டு வந்தது. அது மரங்களை துளைக்கிற வண்டு. அப்படி சுற்றி வந்த வண்டு பார்த்தது கர்ணனுடைய தொடை. அவனுடைய வீரத்தாலும் பராக்கிரமத்தாலும் பயிற்சியாலும் அந்த தொடை மரம் போல இருந்தது. இந்த வண்டு சுற்றி சுற்றி பார்த்ததா, இந்த தொடையை மரம் என்று அது நினைத்து விட்டது. அவனுடைய ஆற்றலை அதிலே அந்த கதையிலே நமக்கு உணர்த்துகிறார்கள். அந்த தொடை மரம் போல இருந்ததாலே அது மரம் என்று நினைத்துவிட்டு மரத்தை தொலைப்பதாக நினைத்து கொண்டு அந்த தொடையை தொலைத்தது. நாம் இப்போ நாங்களாக இருந்தால் என்னாகும்? குரு 10 அடி தள்ளி விழுந்திருப்பார். எத்துகிற எத்திலே குரு போய் 10 அடி தள்ளி விழுந்திருப்பார். இவன் வீரன் அல்லவா, குரு படுத்திருக்கிறார். இந்த நேரம் நான் காலை அசைத்தால் அவர் தூக்கம் குழம்பும், அவருடைய தூக்கம் குழம்பும். ஆகவே வலித்தாலும் பரவாயில்லை, நான் இதை சகித்து கொள்ள வேண்டும் என்று கர்ணன் நினைத்தான். வண்டு தொலைக்கிறது. தொலைத்து மறுபக்கமாக வண்டு வந்தது. இவன் அதுவரையும் சகித்து கொண்டான். வண்டு அந்த புறம் வந்தவுடனே அந்த தொலைத்த துவாரம் வழியாக இரத்தம் பீரிட்டு பாய்ந்தது. பாய்ந்த இரத்தம் படுத்திருந்த குருநாதருடைய முகத்திலே விழுந்தது. அவருடைய தூக்கம் கலைந்தது. திடுக்கிட்டு எழுந்தார் பரசுராமர். இப்போது இந்த கதை உங்களுக்கு தெரிந்தபடியால் அடுத்தது என்ன நடக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். நான் சும்மா சொல்கிறேன், தெரியாமலே இந்த கதை கேட்குறோம் என்று வைங்கோ. நாங்கள் என்ன நினைப்போம்? அடடா, என் தூக்கம் குலையாமல் இருப்பதற்காக இப்படி பொறுத்து கொண்டாயா மகனே, வா உனக்கு ஒரு புது அஸ்திர பயிற்சி சொல்லித் தருகிறேன் என்று குருநாதர் கொடுத்திருப்பார் என்று நினைப்போம். சத்தியத்துக்கு முக்கியத்துவம் இருந்த காலம். அதனாலே எழும்பினார் குருநாதர். இவனை பார்த்தார். கால் தொலைத்து இரத்தம் பாய்வது, அதுதான் தன்னை பட்டிருக்கிறது என்பது தெரிந்தது. என்ன நினைத்தார்? உடனே அவனுடைய பொறுமை, அவனுடைய ஆற்றல் இதெல்லாம் அவருக்கு படவில்லை. ஒரு பிராமணனுக்கு இந்த சக்தி இருக்காது. ஒரு பிராமணனுக்கு இந்த வேதனையை தாங்குகிற சக்தி நிச்சயமாக இருக்காது. அவன் கல்விக்குரியவன், படிப்புக்குரியவன், படிப்பானே தவிர வேதனையை தாங்க மாட்டான். இன்றைக்கும் அதுதான் உண்மை. படிக்கிறவர்கள் வீரர்களாக இருக்க மாட்டார்கள், வீரர்கள் பெருசாக படிச்சிருக்க மாட்டார்கள். நான் சொல்கிறதுண்டு, எங்கள் ஊரில் கேட்டால் பெரிய டாக்டர், பெரிய இன்ஜினியர், டபுள் டிகிரி எடுத்துட்டான், என்னென்னமோ சொல்வார்கள். அவனை பார்த்தால், அவன் நடக்கிறத பார்த்தாலே அவனுக்கு 10 ஊசி போட்டால் தான் எழும்புவான் போல இருக்கும். சில பேர் ரொம்ப பெரிய டாக்டர், இப்படி நடப்பான், அவருக்கே ஊசி போடணும் போல இருக்கும். ஏனென்றால் புத்திக்கே வேலை கொடுத்து உடம்புக்கே வேலை இல்லாமல் சோர்ந்து போய் இருப்பான்.
பலம் இருக்காது அவனிடம். அப்போ இதை பார்த்த உடனே நினைத்தார், இது ஒரு பிராமணனுடைய செயல் இல்லை. ஒரு பிராமணன் இப்படி ஒரு நாளும் இவ்வளவு வேதனையை தாங்கி பொறுத்து இருக்க மாட்டான். இது ஒரு சத்திரியனுடைய வேலை, இது சத்திரியனுக்குத்தான் வரும். உடனே கர்ணனை பார்த்தார். கர்ணா, உண்மை சொல்லு, நீ சத்திரியனா பிராமணனா? இதற்கு மேலே பொய் சொல்ல கர்ணனுக்கு வரவில்லை. சுவாமி, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், உங்களிடம் வித்தை பயில வேண்டும் என்ற வெறியினாலே பொய் சொல்லி உங்களிடம் மாணவனாக சேர்ந்து விட்டேன், நான் சத்திரியன் தான் என்றான். குருநாதருக்கு கோபம் வந்தது. வித்தையை யாராவது பொய் சொல்லி கற்பார்களா? ஒரு குருநாதரிடம் யாராவது பொய் சொல்வார்களா? நீ பொய் சொல்லி விட்டாயே. பொய் சொல்லி நீ கற்ற வித்தைகள் முறைப்படியான வித்தைகள் அல்ல. ஆகவே கர்ணா, உனக்கு நான் ஒரு சாபம் கொடுக்கிறேன், உனக்கு ஒரு சாபம் கொடுக்கிறேன். நீ என்னிடம் கற்ற வித்தைகள் எல்லாம் உனக்கு உற்ற நேரத்தில் மறந்து போய்விடும். போ, நீ என்னிடம் கற்ற வித்தைகள் எல்லாம் உற்ற நேரத்தில் மறந்து போய்விடும். உனக்கு தேவையான நேரத்திலே அது உன்னிடம் மறந்து போய்விடும், நீ போ என்று சாபம் கொடுத்து அனுப்பினார். இங்கே பாருங்கள், கர்ணனுடைய துன்பத்தை நான் சொல்வதுண்டு. பெற்ற தந்தை பிறந்தவுடனேயே பேர்த் சர்டிஃபிகேட் கூட பதியாமல் போய்விட்டார். சூரிய பகவான் தந்தை, பெயர் பதியவில்லை. பெற்ற தாய்தான் பிள்ளைக்கு எல்லாம் கொடுப்பவள். அந்த தாய் அந்த பிள்ளையை பாதுகாக்காமல் ஆற்றிலே விட்டாள். அதற்கு பிறகு குரு அந்த பிள்ளைக்கு சபித்தார். கடைசியாக தெய்வம் காப்பாற்ற வேண்டும் அல்லவா? தெய்வமாகிய கண்ணன் கடைசி நேரத்திலே வந்து, நீ செய்த தர்மமெல்லாம் எனக்கு கொடு என்று அவனை கொல்லும்படியாக செய்துவிட்டு போகிறார். ஒரு மனிதனை காப்பாற்றுவதற்கு மாதா, பிதா, குரு, தெய்வம் நாலும் தான் துணை. கர்ணனை பொறுத்தளவிலே மாதா, பிதா, குரு, தெய்வம் 4 பேராலும் வஞ்சிக்கப்பட்டவன் கர்ணன். இதுதான் கர்ணனுடைய கொடுமை. நான் விளையாட்டாக சொல்வதுண்டு, ஒரு வீட்டிலே ஒரு அம்மா, ஒரு பிள்ளை, ஒரு ஆண் பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை. கணவன் இறந்து விட்டான். இந்த விதவை தாய்க்கு ஒரு ஆண் பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை. இந்த ஆம்பளை பிள்ளை மூத்த பிள்ளை. இந்த அம்மாவுக்கு பெரிய நம்பிக்கை. அவன் வளர்ந்தான். வளர்ந்த உடனே நல்ல உத்தியோகம் பார்த்தான். அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைத்தாள் இந்த அம்மா. இப்போ இந்த வீட்டிலே அம்மா, மருமகள், தங்கை 3 பேர். இவன் ஒருத்தன் ரொம்ப மதிப்பாக வாழ்ந்தான். அவனுக்கு எந்த குறையும் இல்லை. எல்லாரும் அவனை போற்றினார்கள். தாய் போற்றினாள், மனைவி போற்றினாள். நல்ல மனைவி வந்தபடியால் மனைவி போற்றினாள், தங்கை போற்றினாள், எல்லாரும் போற்றினார்கள். ஒரு நாள் அவனுக்கு பிறந்த நாள் வந்தது. அந்த ஆண்டு அவனுக்கு பிறந்த நாள் வந்தது. இந்த பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று 3 பேரும் 3 பெண்களும் தனித்தனியே திட்டமிட்டார்கள். இவனுக்கு தெரியாமல் இவனுக்கு ஒரு பரிசு பொருள் வாங்க வேண்டும். அப்போ அம்மா கொஞ்சம் காசு சேர்த்து வைத்திருந்தாள், மனைவி கொஞ்சம் சேர்த்து வைத்திருந்தாள், தங்கை கொஞ்சம் சேர்த்து வைத்திருந்தாள். 3 பேருமாக தங்களுக்குள்ளே பேசி இந்த பணத்தை போட்டு அண்ணனுக்கு ஒரு டவுசர் வாங்க வேண்டும், அண்ணனுக்கு ஒரு டவுசர் வாங்க வேண்டும். 3 பேருமாக பணம் போட்டு தங்கையிடம் கொடுத்து அனுப்பினார்கள். தங்கை அண்ணனுடைய அண்ணியையும் கூட்டி கொண்டு போய் ஒரு டவுசர் வாங்கி கொண்டு வந்து விட்டாள். பத்திரமாக வைத்திருக்கிறார்கள், இவனுக்கு தெரியாது. அடுத்த நாள் பிறந்த நாள். இன்றைக்கு இரவு நேரம், மாலை நேரம், இரவாகிறது. அந்த இரவு நேரத்திலே 3 பெண்களுமாக இந்த டவுசரை கொடுத்து, உங்களுக்காக நாங்கள் ரொம்ப வறுமைப்பட்ட குடும்பம், ஒரு டவுசர் புதுசாக வாங்கியிருக்கிறோம், இது நாளைக்கு நீ பர்த்டேக்கு போட வேண்டும் என்று கையிலே கொடுத்தார்கள். இவன் அதை எடுத்து போட்டு பார்த்தான். புதுசாக வந்த உடுப்பை எல்லாரும் போட்டு பார்ப்போம் அல்லவா, நாளைக்கு போடுவதற்கு இன்றைக்கு போட்டு பார்த்தால் அந்த டவுசர் 1 சான் நீளம் கூடவாக இருந்து விட்டது. நீளம் கணக்கு பார்க்காம வாங்கிட்டார்கள். 1 சான் நீளம் அந்த டவுசர் அதிகமாக போய்விட்டது. இவன் பார்த்தா, நான் 1 சான் நீளமான டவுசரை போட முடியுமா? அப்போ இதை யாராவது ஏதாவது பண்ண வேணும் என்று நேராக அம்மாவிடம் போனான். அம்மா அடுத்த நாள் பிறந்த நாள் கொண்டாட்டத்துக்கு அப்போ தான் லட்டு பிடிக்கிறாள். வயசானவள் களைத்து போய் அந்த லட்டு பிடிச்சு கொண்டிருக்காள். இந்த மகன் வந்தான். என்னப்பா என்று கேட்டால், நீங்கள் வாங்கின அந்த டவுசர் 1 சான் நீளம் அதிகமாக இருக்கிறதம்மா, அதை வெட்டி தைத்து கொடுக்குறியா என்று கேட்டான். அம்மாவுக்கு வேலை களை, உனக்கு இவ்வளவு நாள் உன்னை வளர்த்தது காணாதா? உன் மனைவி இருக்கிறாளே, அவளை கேட்கப்படாதா? என்னிடமா வந்து கேட்க வேண்டும்? இந்த எந்த மாமிமாருக்கும் இருக்கிற ஒரு இதுதானே, மாமி மருமகள்கிட்ட வேலை வாங்கினா என்ன, உன் மனைவியிடம் போய் கேளேன் என்று சொல்லிவிட்டு அவள் தன் வேலையை பார்த்தாள். இவனை நினைத்தான், வயசானவள், அவளை துன்பப்படுத்தப்படாது என்று வந்துட்டான். தன் மனைவியிடம் போனான். அவள் அப்போ தான் கேக் செய்து கொண்டிருக்கிறாள்.
அவளிடம் போய் கேட்டான், இந்த டவுசரை ஒரு சான் வெட்டி தைச்சு தர்றியா, நீளங்குடி போச்சு நாளைக்கு போடுறதண்டா ஒரு சான் வெட்டி தைத்து தருகிறாயா என்று கேட்டான். அவளும் சத்தம் போட்டாள், நான் தான் பண்ண வேணுமா, ஏன் உங்கள் தங்கை ஒன்று இங்கே சும்மா ஓடி திரியுதே, அதை பண்ணக்கூடாதா, அதை கேட்கக்கூடாதா என்றாள். இவன் அதோடையும் பேச இல்லை. சரி என்று வந்துட்டான். தங்கையிட்ட போனான். தங்கை அப்போ தான் முறுக்கு சுடுது. அதுக்கும் கிளை அதுகிட்ட கேட்டான், ஒரு சான் வெட்டித்த. அதுக்கும் சத்தம் போட்டுச்சு, ஏன் உனக்கு மனைவி இல்லையா, அவள்கிட்ட போய் கேளேன்னுச்சு. பார்த்தான் 3 பெண்களும் வேலை களைப்பிலே இருக்கிறார்கள், களைக்க பண்ணக்கூடாது என்று நினைத்து அப்படியே வச்சுட்டு காலையில் பார்த்து கொள்ளலாம் என்று இவன் படுத்துட்டான். இந்த பலகாரம் எல்லாம் செய்து முடித்து 3 பெண்களும் போய் படுத்துவிட்டார்கள். விடிகால 3 மணிக்கு இந்த அம்மாவுக்கு நித்திரை போயிட்டுது. வயதானவர்களுக்கு விடிகாலையில் நித்திரை போயிடுமல்லவா. கண்ணை முழிச்சுட்டு யோசித்தாள். அப்போ தான் அவளுக்கு ஞாபகம் வந்தது, மகன் வந்து இந்த டவுசரை வெட்டி தைக்க சொன்னானே, அதை என்ன செய்யலாம்னு நினச்சா, அடடா ஒரு பிள்ளைக்கு அம்மாவுடன் தானே உரிமை அதிகம், அவனை என்னத்தானே கேட்க முடியும், நான் அவனை திட்டி இருக்கலாமா என்று நினைத்தாள். சத்தம் போடாமல் நித்திரை கொள்கிறார்கள், ஒருத்தரையும் குழப்பக்கூடாது என்று போய் கத்திரிக்கோள் எடுத்து ஒரு சான் வெட்டி இந்த டவுசரை தச்சு மடித்து வச்சுட்டு வந்து படுத்துட்டாள். 5 மணிக்கு மனைவி எழும்பினாள். அவள் எழும்பி நினைத்தாள், என்னதான் அம்மாவாக இருந்தாலும் தங்கையாக இருந்தாலும் மனைவியிடம் தானே ஒரு கணவனுக்கு உரிமை, அதானே என்னிடம் கேட்டான், நான் அல்லவா அதை செய்து கொடுத்துருக்க வேண்டும், பாவம் அவரை மனம் வருத்த பண்ணிவிட்டேனே என்று அவள் எழும்பி போய் சத்தம் போடாமல் டவுசரை எடுத்து ஒரு சான் வெட்டி தச்சு வச்சுட்டு படுத்துட்டாள். விடிகால 6 மணிக்கு தங்கை எழும்பினாள். அவளும் நினைச்சாள், என்னதான் இருந்தாலும் கூட பிறந்த பிறப்பு தானே பிறப்பு, அதுதானே அண்ணா என்னை வந்து கேட்டான், நான் அதை பண்ணிடுவேன். அவளும் அதையே பண்ணிவிட்டு படுத்துட்டாள். அடுத்த நாள் பர்த்டே பார்ட்டிக்கு அவன் டவுசரை போட்டால் அது காய்ச்சட்டையாக மாறி நிற்கிது. அன்பு கொண்டவர்களெல்லாம் அன்புடையவர்களெல்லாம் பகுதியாக வெட்டி எப்படி அந்த டவுசர் தேய்ந்து போனதோ அப்படி மகாபாரதத்திலே அன்பு செய்ய வேண்டியவர்களாலே வெட்டப்பட்டு தேய்ந்து போனவன் கர்ணன். வாசல்ல வந்து நிற்கிறான், பெரிய மலை போன்ற தோளோடு நிற்கிறான். எல்லாருக்கும் ஆச்சரியம். அர்ச்சுனனுக்கு முகம் கருத்து போய்விட்டது. தான் ஒரு வீரன் என்கிற பொழுது எனக்கு சவால் விட இந்த சபையிலே ஒருவன் வந்திருக்கிறானா என்று அர்ச்சுனன் முகம் கருத்தான். இவனுடைய அந்த அறைகூவலை கடித்து பெரியவர்கள் கூப்பிட்டார்கள், யாரப்பா வா, நீ யார் என்பதை முதல் மேடையிலே வந்து சொல்லி உன்னை என்ன செய்ய போற, இந்த அர்ச்சுனன் செய்த அத்தனை வித்தையையும் நான் செய்து காட்டுவேன். அர்ச்சுனன் ஏதோ தனக்கு நிகராக யாரும் இல்லை என்பது போல பேசிக்கொண்டு சவால் விடுகிறானே, அறைகூவல் விடுகிறானே, நான் செய்து காட்டுவேன். அப்படியா, அர்ச்சுனனுக்கு சமமான வித்தை உன்னால் முடியுமா? முடியும். அப்படியானால் செய்து காட்டு என்றார் துரோணாச்சாரியார். இவன் அம்பை எடுத்து அவன் செய்த அத்தனை வித்தையும் செய்து காட்டினான். துரியோதனாதியர்களுக்கு ஆனந்தமான ஆனந்தம். அட, அர்ச்சுனனுக்கு நிகராக நம் பக்கத்திலே ஒருவன் இல்லை என்று நினைத்திருந்தோமே, இதோ வந்து விட்டானே ஒருத்தன் என்று துரியோதனாதியர்கள் பெரிய மகிழ்ச்சி அடைந்து கரகோஷம் பண்ணினார்கள். நாட்டு மக்களுக்கும் ஆச்சரியம், இதென்னடா நம்ம ராசாவுக்கு சமமாக ஒருத்தன் பண்ணுகிறானே. கடைசியாக அந்த எந்திரத்தை அடிக்கிற வேலை வந்தது, அதையும் அடித்தான் கர்ணன். 100 அம்பு போய் வாயிலே விழுந்தது. இவனுக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்கின்ற அளவு எல்லாரும் வியந்து போய் நிற்கிற பொழுது இப்பொழுது கர்ணன் அறைகூவல் விடுத்தான். அர்ச்சுனா, நீ உன்னை பெரிய வீரன் என்று சொல்கிறாயே, மல்யுத்தத்துக்கு என்னோடு வர முடியுமா என்று கேட்டான். பெரியவர்கள் பார்க்கிறார்கள், எதிர்பார்க்காத சம்பவம். அரசகுமாரருடைய ஆற்றலை வெளிப்படுத்துவதற்காக கூட்டப்பட்ட சபை. இந்த சபையிலே யாரோ 3ஆம் ஒருவன் வந்து நின்று இப்படி வித்தை காட்டினால் என்னாவது, நாம் சொல்லிக் கொடுத்த வித்தைக்கு என்ன மதிப்பு என்று நினைத்தார் கிருபாச்சாரியார். துரோணாச்சாரியார் பேசாமல் நிற்கிறார். கிருபாச்சாரியார் பார்த்தார், இதை தடுக்க வேண்டும் என்று நினைத்தார். அரசகுமாருடைய மரியாதையை போகவிடக்கூடாது. எழும்பினார் கிருபாச்சாரியார். காலாகாலமாக நம் பெரியவர்கள் செய்கிற தவறை செய்தார். எழும்பி கர்ணனை பார்த்து சொன்னார், கர்ணா, சந்திரவம்சத்தினுடைய புதல்வனாக இருக்கக்கூடிய அர்ச்சுனனை மல்யுத்தத்துக்கு வா என்று அழைக்கிறாயே, அவன் உன்னோடு மல்யுத்தத்துக்கு வருவான், அதிலே ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அரசகுமாரர்களுடன் மோதுவதானால் அதற்கு ஒரு தகுதி வேண்டாமா? அரசகுமாரருடன் மோதுவதானால் நீயும் ஒரு அரசகுமாரனாக இருக்க வேண்டும். நீ எந்த நாட்டுக்கு அரசகுமாரன் என்று சொல்லிவிட்டு அவனோடு மோது என்றான். அதுவரை நிமிர்ந்து தன் ஆற்றலாலே நிமிர்ந்து நின்ற தலை அப்படியே தாமரைப்பூ கவிழ்வது போல கர்ணனுடைய தலை கவிழ்ந்தது. நீ யார்? எந்த தேசத்து அரசன்? உன்னுடைய தந்தை யார்? உன்னுடைய தாயார்? இதையெல்லாம் சொல்லிவிட்டு நீ அர்ச்சுனனோடு மோது.
என்ன செய்வதென்று தெரியாமல் கர்ணன், நான் சொல்கிறேன் பாருங்க, உலகத்திலே ஒரு பிள்ளைக்கு இருக்கக்கூடிய துன்பத்திலே பெரிய துன்பம் தன் தாய் தந்தை பெயர் தெரியாமல் இருப்பது தான். நமக்கெல்லாம் அந்த துன்பம் தெரியாது. தெரிகிறபடியால் இன்னார் என் தந்தை தாய், நான் எங்கிருந்து தோன்றினேன், ஆறிலே இருந்து தோன்றினேன் என்பது தெரியாமல் இருப்பது போல ஒரு கொடுமை இருக்க முடியுமா? என்னுடைய வேர் எங்கே இருக்கிறது என்று தெரியாமல் இருக்க முடியுமா? அப்படி எத்தனை போர்களினாலே எத்தனை பேர் அனாதைகளாகிவிட்டார்கள் தெரியுமா? எத்தனை பேர் தாய் பெயர் தெரியவில்லை, தந்தை பெயர் தெரியவில்லை, அனாதையாக நிற்கிறான் இவன். நீ யார் என்று சொல்லென்று வேண்டுமென்றே கேட்கிறார் இவர். அவனுடைய ஆற்றலை கண்ட பிறகும் ஆற்றலுக்காக அங்கீகரிக்க வேண்டிய அந்த கிருபாச்சாரியார் கிருபையே இல்லாமல் பேசுகிறார். நீ யார் என்று சொல்லு, உன்னுடைய தந்தை யார், தாயார் என்று கேட்ட உடனே கர்ணன் தலை குனிந்தான். கர்ணனை வளர்த்தவனாகிய ராதேயன் என்று சொல்லப்படுகிறவனாகிய அந்த அதிரதன் என்று சொல்லப்படுகிறவனாகிய தந்தை தேரோட்டி, அவன்தான் இந்த கங்கையிலே மிதந்து வந்த கர்ணனை பார்த்து, அந்த பிள்ளையை பார்த்து அவனும் அவனுடைய மனைவியுமாக சேர்ந்து இந்த பிள்ளை எங்களுக்கு கடவுள் தந்த வரம் என்று வளர்த்தார்கள். ஐயோ, என் பிள்ளைக்கு இழுக்கு வந்து விட்டதே என்று அவன் ஓடி வந்து கர்ணனை கட்டி கொண்டான். அவனுக்கு வேர்த்து ஒழுகுகிறது, கட்டி கொண்டான். இதை பார்த்த உடனே இன்னும் சந்தோஷமாக போய்விட்டது கிருபர் முதலியவர்களுக்கு. ஓஹோ, நீ தேரோட்டியினுடைய பிள்ளையா? தேரோட்டியினுடைய பிள்ளையாக இருந்து கொண்டுதான் அரசகுமாரர்களோடு மோத வந்தாயா? இவர்கள் தான் உன் தந்தையா தாயா என்று இவனை இழுக்குப்படுத்தக்கூடிய அளவுக்கு இழுக்குப்படுத்தினார்கள். கர்ணன் வாய் திறந்து பேச முடியாமல் சோர்ந்து போய் நிற்கிறான்.